கடந்த திமுக ஆட்சியில் கடைசியாக வந்து வேளாண்மை துறையில் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன திட்டம்னா உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0 அப்படின்ட்டு. அந்த திட்டத்தினால விவசாயிகள் பயனடைய மாட்டாங்கன்னு சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய சங்கங்களும் தமிழக அரசு கோரிக்கை வச்சுது. ஆனால் திமுக அரசு அதுக்கு எந்த கோரிக்கை, விவசாயிகளோட கோரிக்கை செவி சாய்க்கல. இப்போ இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் பல சங்கங்கள் வந்து இன்னைக்கு கோரிக்கை வச்சும் இதுவரைக்கும் தமிழக அரசும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இந்த திட்டத்தினால விவசாயிகள் பயனடைய மாட்டாங்கன்னு சொல்லி விவசாய சங்கத்தின் மூலிமா வந்து தமிழக அரசுக்கு கோரிக்கையாகவும் அழுத்தங்களும் கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் இது வரைக்கும் கண்டுக்கல. இப்போ என்னன்னா வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண் பொறியியல் துறை, வேளாண் வணிக மற்றும் விற்பனை துறை 4 துறைகளையும் ஒருங்கிணைச்சு ஒரு அலுவலராக போட்டிருக்காங்க. இதில் அதாவது வந்து தொழில்நுட்ப அறிவே இல்லாதவங்க பணிபுரிகிறாங்க. இதனால வந்து பயிர்களுக்கு ஏதாவது தொழில்நுட்பம் வந்து அவங்க சொல்லும் போது ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலும் இல்லை பூச்சி நோய் தாக்குதலுக்கு வந்து மருந்துகள் பரிந்துரை பண்ணாலும் பயிர் சேதமோ இல்லை பொருளாதார இழப்போ ஏற்பட்டுச்சுன்னா அந்த பொருளாதார இழப்புக்கு யார் பொறுப்பேற்றுக்குவாங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து இப்போ எழுது. அதனால வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு விவசாயிகளின் நலன் கருதி உடனடியாக 2.0 திட்டத்தை வந்து ரத்து பண்ணணும்னு சொல்லி இளம் விவசாயிகள் சங்கத்து சார்பாக மீண்டும் ஒரு முறை வந்து தமிழக முதல்வருக்கு வந்து கோரிக்கை வைக்கிறோம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அட்மான்னு சொல்லிட்டு ஒரு மத்திய அரசோட திட்டம் தமிழகத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. இந்த திட்டத்துக்கு இப்போ வந்து தாவேகா கட்சி நிர்வாகிகளை வந்து உறுப்பினராகவும் தலைவர்களாகவும் ஒன்றிய லெவலில் வந்து பதவி கொடுக்கறதா வந்து ஒரு தகவல் வெளிவந்துட்டு இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னா இந்த அட்மா திட்டம் உண்மையிலுமே விவசாயிகளுக்கு வந்து பயனில்லாத ஒரு திட்டமாக போயிடும். அட்மா திட்டத்தைப்படி விதிமுறைகள் படி ஒரு விவசாயி தான் வந்து உறுப்பினராகவும் அந்த குழுவுக்கு தலைவராகவும் நியமனம் பண்ணணும். அந்த விதிமுறைகளுக்கு முரணாக இந்த செயல்பாடு வந்து நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து தமிழக முதலமைச்சர் வந்து மீண்டும் இந்த விவசாயிகளை வந்து அதில் உறுப்பினராகவும் தலைவராகவும் நியமனம் பண்ணணும், மற்ற யாரையும் நியமனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இளம் விவசாயிகள் சங்கத்து சார்பாக தமிழக முதலமைச்சருக்கு நாங்கள் இன்னைக்கு கோரிக்கை வைக்கிறோம்.